ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற அஜித் சார் நடித்த விடாமுயற்சி இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை மகிழ் திருமணி டைரக்ட் பண்ணியிருக்காரு, அனிருத் மியூசிக் பண்ணிருக்காரு. படத்தில் அஜித் சார் கூட சேர்ந்து அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா, ஆரவ் இன்னும் சில பேர் மட்டுமே படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்துடைய தழுவல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே த்ரிஷாவும் அஜித் சாரும் கணவன் மனையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 12 இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு விரிசல் உருவாகுது. ஸோ அப்போ த்ரிஷா அஜித் சாரை டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா நான் என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அஜித் சார் நானே ட்ராப் பண்ணுறேன், நம்ம 2 பேருக்கும் இந்த ட்ரிப் லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அஜர்பைஜானில் ஒரு ஹைவேல வெட்ட வழியில் திடீர்னு அவங்க கார் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையாங்க. இந்த படம் பிரேக் டவுன் அந்த படத்துடைய தழுவல் அப்படின்னு சொன்னால் கூட, படம் முழுக்க முழுக்க அந்த படத்துடைய அட்டை காப்பி கிடையாது. அந்த படத்துடைய மெயின் கான்செப்ட் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இன்புட் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி தான் உள்ளே போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கார் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம், அதாவது அவங்க அந்த ஹைவேலேருந்து வராங்களே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதையை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. ஒருவேளை பிரேக் டவுன் படத்தை ஃபஸ்ட்டே யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த படத்தை பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக விடாமுயற்சி மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களே, அவங்களுக்குள்ளே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். என்னவா இருக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டென்ஷன் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே தீனி போடுன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காரு மகிழ் திருமணி. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கும் த்ரிஷாவுக்கும் இருக்கிற அந்த லவ் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அது பார்க்க நல்லா இருந்தால் கூட, அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது போட்ட எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கதைக்குள்ளே டேரெக்டாக வந்திருக்கலாம். ஸோ அதை நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜித் சாருங்க நடிப்பில் மனுஷன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மகிழ் திருமணி சொல்லியிருப்பார் நிறைய இன்டர்வியூவில், இந்த படம் அஜித் சார் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே மீண்டும் மீண்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதற்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அஜித் சார் பர்ஃபார்மன்ஸ், தன் மனைவியை காணும் அப்படின்ற மாதிரியே துடிக்கிற அந்த கணவனுடைய அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, அது அவ்வளோ சூப்பராக இயல்பாக அவருடைய அந்த ஸ்டார்டம் இருக்குல்ல, அதை குறைச்சிக்கிட்டு நிறைய இடத்துல தன்னை டவுன்கிரேட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு அஜித் சார். அவருடைய வாய்ஸே பார்த்தீங்கன்னா பல நாளுக்கு அப்புறம் பழைய அஜித் சாரை பார்த்த மாதிரி ஃபீல். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான வாய்ஸோட ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப ஒரு இறுக்கமாக இருப்பார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக அவருடைய வாய்ஸ் ஸ்டோரியாக மாற்றி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக அந்த ஒரு டென்ஷனான சீன்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் தோளில் போட்டு போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அஜித் சார் தான். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அர்ஜுனாக இருக்கட்டும், ஆரவாக இருக்கட்டும், ரஜினாவாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணிட்டாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அர்ஜுனை விட ஆரவ் கேரக்டர் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அர்ஜுன் வராரு, அப்புறம் இன்ட்ரோல் டைம் தான் வராரு அவர். ஸோ வந்ததுக்கப்புறம் திடீர்னு லாஸ்ட்டில் வராரு, ஃபைட் போகிறாரு. ஸோ இப்படி தான் அர்ஜுன் கேரக்டர் இருக்கிறத தவிர இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர் அர்ஜுன் சார் கேரக்டர் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட பெட்டராகவே இருந்திருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் ஆரவ் கேரக்டர் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது நம்பிக்கை கடுப்பாச்சு. ஆரவ் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கை கடுப்பாகுது. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா அர்ஜுனை விட ஆரவ் பெட்டராக இருக்காரு. அதுக்காக அர்ஜுன் கேரக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல மாட்டான். அர்ஜுன் கேரக்டர் அந்த மனைவி காண போனதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ கேஷுவலாக நடிச்சு போயிருப்பார். பட் இருந்தாலும் ஆரவ் நடிப்பு அர்ஜுன் சாரை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் த்ரிஷா ஆகட்டும், ரெஜினா ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அஜித் சாருக்கு அடுத்து இந்த படத்தில் பெருசாக தெரியுறது அனிருத். இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்றத கரெக்டாக அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மியூசிக் பண்ணிருக்காருங்க. ஒரு த்ரில்லர் படம் இது, ஒரு டென்ஷனான சீன்ஸ் நிறைய போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூடை க்ரியேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் அவ்வளோ சூப்பராக கொண்டு போகிறாரு. பிஜிஎம் தான் அந்த படத்தை பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவான். நிறைய இடத்துல டல் மாதிரி ஃபீல் ஆனால் கூட அந்த இடத்துல பிஜிஎம் போட்டு ஒரு மாதிரி கொண்டு போகிறாரு. அதே அனுபவத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த கடவுளே அஜித்தின் ஒன்று ஒரு வேர்டு இருக்குல்ல, அது அந்த ஒரு புரட்டா கடையில் மியூசிக் போட்டு இந்த இதில் கூட நம்ம பார்த்தோம்.
ட்ரைலர் கூட பார்த்தோம்ல. ஸோ அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து அந்த பிஜிஎம் வந்து அந்த விடாமுயற்சி அந்த கொஞ்சம் கேப் விடுறாரு. அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து அஜித்தே அப்படின்னு கத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் அந்த மியூசிக் வந்து அப்படி போடுறாரு. அது வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது எல்லா தேட்டர் ஆஃப்ல வந்து அஜித்தேன்னு கத்துது. திரும்ப அதே போடும்போது எத்தனை டைம் கத்துறதா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு சார் தேட்டர் கத்துறதில்ல, அது மாதிரி அஜித்தேன்னு கத்துறதில்ல. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் போகிறது பதில் வேறு மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணிருக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஜிஎம் இருக்குது. அந்த ஒரு வயலின் வச்சு ஒரு பிஜிஎம் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் வந்து தெரிக்க விட்டாருங்க. அது வந்து ஒரு காருக்குள்ளே வந்து ஒரு ஃபைட் இருக்குது. அதாவது ஆரவ் அஜித் சார் வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆக்சிடென்ட் சீன் பார்த்துருப்பீங்களா, அந்த ஃபைட்டில் வந்து அந்த காரில் வந்து டாப் ஆங்கிள் வந்து ஒரு ஷாட் வச்சு ஒரு ஃபைட் எடுக்கும் 4 பேர் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பிஜிஎம் போட்டு தெரிக்க விட்டுருப்பார். அந்த ஆக்ஷன் சீன்ஸே பார்த்தீங்கன்னா அனிருத் பிஜிஎம்ல வந்து அப்படி வேற லெவலில் போயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனிருத் பிஜிஎம் இந்த கதைக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த கதையில் வந்து என்ன மைனஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஆஃப் இன்னுமே வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே வந்து அப்படி டக்குன்னு வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து தேவையில்லாமல் வந்து ரெஜினா அர்ஜுன் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு இன்னும் சில சீன்ஸ் கொஞ்சம் டல்லாக வச்சு அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் ஆச்சு. ரொம்ப தொய்வே இல்லை, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகலையே தவிர இன்னும் வந்து எனக்கு வந்து நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் அவ்வளோ சூப்பராக இருந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இன்னும் வந்து செமையாக இருக்கும் அப்போ எதிர்பார்த்தேன். செகண்ட் ஆஃப் ஓகே அந்த ரேஞ்சு தான் தவிர ஆகா அப்படின்ற ரேஞ்சுக்கு இல்லைங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து மைனஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல். ஸோ செகண்ட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து ஒரு படத்துக்கு வந்து செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் ஆஃப் கூட வந்து இன்டர்வல் வரைக்கும் தான். ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறது செகண்ட் ஆஃப். ஸோ அந்த செகண்ட் ஆஃபோட இம்பாக்ட் தான் அவருடைய மைண்டில் இருந்து இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற ஃபீல் ஆகும். ஸோ அந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். இருக்கிற செகண்ட் ஆஃப் ஓகே அப்படின்ற மாதிரி தோணா கூட இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு வந்து மிலன் பார்த்தாரு, அப்புறம் ஓம் பிரகாஷ் பார்த்தாரு சொல்கிறாங்க. ஒளிப்பதிவு வேறு லெவலுங்க. அந்த லொக்கேஷன் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ வந்து மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் டவுன் படத்தை பார்க்கலன்னா நிச்சயம் எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா. பிரேக் டவுன் படத்தை பார்த்துருந்தா கூட அஜித்தோடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ சூப்பராக பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தான வாட்ச் அந்த படம். ஸோ நிச்சயம் வந்து ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். படத்தில் வந்து எங்கேயும் வந்து அப்படியே அருவருக்கத்தக்க ஆபாசம் எங்கேயும் கிடையாது, ஆபாச வேடுகள் அதிகமாக கிடையாது. ஸோ வந்து நிச்சயம் வந்து படத்தை வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு டைம் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் அந்த படத்தில் காமெடி இதெல்லாம் கிடையாது, காமெடி எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சீரியஸான படம், ஆக்ஷன் சீன்ஸ் தெரிக்க ஒரு படம் தான் இந்த படம். ஓகேங்களா. ஸோ நிச்சயம் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணும் அப்படின்றத வந்து நம்பிக்கை சொல்லுவோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து 5க்கு 3.75 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.